அதாவது சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நேர்ச்சை என்பது நம்ம செய்யலாமா? ஏன்னா சில பேர் நேர்ச்சி செய்யக்கூடாதுங்கிறாங்க, சில பேர் செய்யலாங்கிறாங்க. சரியான கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்தோம்னா 2 விதமான அடிப்படையில ஆதாரங்கள் வருது. ஒண்ணு, நேர்ச்சி செய்யறது நல்ல ஒரு வழிபாடுன்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. சில ஹதீஸ்ல பார்த்தோம்னா நேர்ச்சி செய்யாம இருந்தா நல்லது, அதை செய்யாம இருங்கல அப்படிங்கிற கருத்துல வருது. இப்ப இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சரியான கருத்து என்னன்னு சொன்னா, நேர்ச்சையே 2 வகை. நேர்ச்சையே 2 வகை இருக்கு. ஒரு நேர்ச்சி என்னன்னா, அல்லாஹ்விடத்துல எந்த நிபந்தனையும் வைக்காமல் நேர்ந்து கொள்வது. அல்லாஹ்விடத்துல எந்த நிபந்தனை வைக்காம நேர்ச்சை செய்வது. எப்படி? யா அல்லாஹ், உனக்காக நான் நோன்பு வைப்பேன், யா அல்லாஹ் உனக்காக நான் தர்மம் செய்வேன். இப்படி நிபந்தனை கண்டிஷன் இல்லாமல் நாம் ஒரு நேர்ச்சை வச்சோம்னா இது நல்ல நேர்ச்சை. இது ஆர்வம் கூட்டப்பட்டு நம்ம செய்யலாம். இது ஒரு வணக்கம், இபாதத், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு வணக்கம். இது நம்ம தாராளமா செய்யலாம், தப்பே கிடையாது. இன்னொரு நேர்ச்சை இருக்கு, கண்டிஷன் போட்டு டிமாண்ட் வச்சு அல்லாஹ்ட்ட நேர்ச்சை பண்றது. என்னன்னா, யா அல்லாஹ், என் பையனுக்கு இப்ப முடியல, அவனுக்கு குணமானால் நான் 10 ஏழைக்கு உணவளிப்பேன். எப்படி? குணமானால் நான் 10 ஏழைக்கு உணவளிப்பேன். எனக்கு நோய் சரியாச்சுன்னா நான் ஒரு ஆடு எடுத்து கொடுப்பேன். என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்ந்தால் நான் இவ்வளவு தொழுவேன். இப்படி இது நடந்தால் செய்வேன், நடக்காவிட்டால் செய்ய மாட்டேன். இப்படி அல்லாஹ்ட்ட பேசுறது. அப்ப இது ஒரு ஒழுக்கமான ஒரு செயல்பாடான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அல்லாஹ்ட்ட நம்ம அப்படி நடக்கக்கூடாது இல்லையா, கண்டிஷன் போடுறது. ஆனா அல்லாஹ் இதை அனுமதிச்சிருக்கான். இப்படி நேர்ச்சி செய்யறது அனுமதி. ஆனா இந்த நேர்ச்சி சிறந்தது அல்ல. இப்படி அல்லாஹ்விடத்துல நீ செஞ்சா நான் செய்வேன், நீ எனக்கு செய்யாட்டா செய்ய மாட்டேங்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை. அதனால மார்க் என்ன சொல்றது, அந்த நேர்ச்சை செய்ய உங்களுக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா அதுலயும் சில நன்மைகள். அப்படி நடந்துருச்சுன்னா அதன் மூலம் ஏழை எளியவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உதவிகள் கிடைக்கும் இல்லையா? அதனால அந்த வாசனை மார்க்க தடை பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு நேர்ச்சி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா இதை தவிர்த்துக் கொள்ளுங்க. இதை விட எது நல்லது? ஆர்வம் ஊட்டப்பட்ட நேர்ச்சல் சொன்னா, உங்களுக்கு முடியலையா, ஒரு தர்மத்தை பண்ணிருக்கு, தர்மத்தை செஞ்சுட்டு யா அல்லாஹ், இந்த தர்மத்தின் பொருளா என்னுடைய இந்த பிரச்சனையை சரி பண்ணு. 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு வழிபாடை செஞ்சுட்டு உனக்காக நான் செஞ்சுட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை, அப்படி கேட்டோம்னா அது மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி டிமாண்ட் வைக்காம நம்ம செய்யக்கூடிய நேர்ச்சைகள் அது ஆர்வம் ஊட்டப்பட்ட நல்ல நேர்ச்சை. அதை நம்ம தாராளமா செய்யலாம். ஆனா இது மாதிரி எனக்கு செஞ்சேன்னா, நீ எனக்கு கொடுத்தேன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யற நேர்ச்சைங்க தான் ரசூலுல்லாஹி அப்படி செய்ய வேண்டாம், தவிர்த்து கொடுங்க. அதை கூட ஹராம்னு சொல்லல, தவிர்த்து கொடுங்க, அது நல்லது இல்லை அப்படிதான்.